கேட்பார் என்று காத்திருக்கிறார். அதே நேரத்தில் திருமால் பெருமாளுடைய சூழ்ச்சியினாலே இறைவனுக்கு யாருமே பிச்சை போடவில்லை. அதே நேரத்தில் சிவபெருமான் மணல் பொழியில் கால் சுடுது அன்னபூரணி அம்மா அன்னம் போடு அன்னம் கோடு அன்னம் கோடமா ஆதிசக்தி பார்வதியே பிச்சை போடமா அன்னம் போடு அன்னம் கோடு அன்னம் போடமா பகவானுக்கு இப்படி ஒரு நிலைமையா என்று எண்ணி ஆதிசக்தி பார்வதி முத்துப்போல் கண்ணீரை வடித்து விட்டு கைலாயம் உள்ளே சென்றார். அப்போ இந்த அம்மாவும் அண்ணன் போடல, அவன் நேரம் மயானத்துக்கே போகணும்னு சொல்லி இந்த ஆண்டவன் தான் சிவன் பெருமான் சிவபெருமானுக்கு போடக்கூடிய பிச்சையை திருவோட்டில் போட்டா இன்னும் யாரும் சாம. அதனால திருவோடு போடும் பிச்சை பூமியிலே போட்டாயா. சிவபெருமானுக்கு திருவோட்டில் போடக்கூடிய பிச்சையை திருமால் பெருமான் பூமியிலே போட்டார். அப்போ சிவபெருமான் கையில இருக்கக்கூடிய திருவோடானது பிரம்மதேவனுடைய சிரசு தானே. அந்த திருமால் பெருமாள் திருவூற்றில் போடும் வச்ச பூமியில போடவும் சிவபெருமானுக்கு மேல ஒரு பத்னியா இருக்கு. அப்படி பத்னியா இருக்கக்கூடிய
சரி. அந்த திருவோடானது சிவபெருமானின் கையை விட்டு கீழே இறங்கி பூமியில இருக்கக்கூடிய அன்னத்தை வாயில் போட்டு கொண்டிருக்கு. அந்த திருவோடு சாப்பிடும் போது சிவபெருமான் திருவோடு கீழே விழுந்துடுச்சு, நம்ம கையில இருந்த திருவோடு கீழே விழுந்துடுச்சு அப்படின்னு சொல்லி மீண்டும் சிவபெருமான் எடுத்து விட்டா மீண்டும் பிரம்மத்தி தோஷம் முடிச்சு 2 வருஷம் ஆட்டி படைக்குமே. அதனாலே இந்த பிரம்மத்தி தோஷத்தை நிவர்த்தி பண்ணணும்னு சொல்லி திருமால் பெருமாளே அந்த திருவோடை கையில் எடுத்தார். அப்ப பகவானுக்கு பிடித்த தோஷம் பகவானுக்கு பிடித்த தோஷம் உலகமெல்லாம் தாம் மகன் முருகப்பெருமான் படியிறந்தார். திருமால் பெருமாள் இல்லையானால் கணப்பொழுது கூட இந்த கலியுகத்தையும் இந்த உலகத்தையும் காக்க முடியாது என்பதாக நினைத்து பிரம்மதேவனுடைய சிரசுக்கு பிரம்ம விமோச்சனம் கொடுக்கணும், அந்த பிரம்மத்தி தோஷத்தை நிவர்த்தி பண்ண வேண்டும் என்று சொல்லி அந்த ஆண்டவன் சிவபெருமான் பிரம்ம தோஷத்தை 5 சரசு பிரம்மனுக்கு அந்த பிரம்மதேவனுக்கு 4 சரசானது 4 சரசுக்கும் 4 பொருளையும் அர்த்தத்தையும் கொடுத்து 5வது சரசு அர்த்தமில்லாத சரசாக்கி பிரம்மதேவத்தை அந்த பிரம்மதேவனுடைய சரசை பிரம்மத்தி தோஷத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று நினைத்து ஆண்டவன் சிவபெருமான் 4 பாகங்களாக பிரம்மதேவனுடைய சரசை பிடித்தார். 1 பச்சை மரத்திலே பிசினா கழிவது 1, வெள்ளத்திலே நுரையாக கழிவது 2வதாக பாகமாக பிடித்தார். 3வது பாகம் பெண்களுக்கு மாதவிடாய் கழிவதாக பிடித்தார். 4வது பாகம் மயானமாக பிடித்தார். அப்படி 4 பாகமாக பிடித்த போது திருமால் கையிலே இருந்த பிரம்மதேவனுடைய சிரசானது பூமியிலே விழுந்து ஒரு பீடமாக முளைத்தது. அப்படி பீடமாக முளைத்த போது ஆண்டவன் சிவபெருமான் திருமால் பெருமானை பார்த்து சிரித்தார். திருமால் பெருமானுக்கும் பிரம்மத்தி தோஷம் விலகியது. அப்ப பார்த்தார் திருமால், இறைவா பிரம்மத்தி தோஷத்தை நிவர்த்தியாகி விட்டது, மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது என்று உரையாடி கொண்டிருக்கும் போது ஆண்டவன் சிவபெருமான் பார்த்தால், ஏ மாயவா எம் பெருமானே கருடவாகன ரூடா கிருஷ்ணதேவராயா, மாய வேலை ஒன்று செய்ததினால் பிரம்மத்தி தோஷத்தை நிவர்த்தி செய்ததினால் உனக்கு மகாதேவன் என்று ஒரு பெயர் கொடுத்தார். ஆண்டவன் சிவபெருமான் திருமால் பெருமானுக்கு மாயம் ஒன்று செய்தது பிரம்மத்தி தோஷத்தை நிவர்த்தி செய்தனால மகாதேவன் ஒரு பேர், ஆண்டவனின் குறைய தீர்த்தனால ஐயா மகாதேவா அப்படின்னு திருமால் பெருமாளுக்கு ஒரு பெயர் கொடுத்தார். அப்படி பெயர் கொடுக்கும் போது அந்த திருமால் பெருமாள் சொல்வார், இறைவா எனக்கு மாயம் ஒன்று செஞ்சனால மகாதேவன் எனக்கு பேர் கொடுத்தியே, இந்த பூமியில பிரம்மனுடைய சிரசு இப்படி பீடமா முளைச்சிருக்க, இந்த பிரம்மனுடைய சிரசுக்கு ஒரு பேர் கொடுக்குங்க அப்படின்னு. அப்ப அதே நேரத்துல அன்று ஒரு காலத்துல ஆதி பராசக்தி பார்வதி சிவனுக்குள்ள சிச்செலும்பு அடைத்து நம்மளை சோதித்தா பாருங்க, தனிமையிலே இனிமை காண முடியுமா சுவாமி, எனக்கு ஒரு பிள்ளை ஒன்று இருந்திருந்தால் நான் இப்படி பரிசோதிப்பனா என்று 2 பேருக்கு ஒரு விவாதம் வந்தது. அப்படி விவாதம் வரும்போது பார்வதி உனக்கு ஆறுமுகம் ஒருத்தர் இருக்கான், ஆறுமுகம் ஒருத்தர் இருக்கான், 2 பிள்ளை போதும் 3ஆவது பிள்ளை வேண்டாம்னு சொன்னோம். அப்போ பார்வதி சொன்னா 2 பிள்ளையுமா அடங்காத பிள்ளையாகி போச்சு, தாய் உருவம் இல்லாத பெண்ணை கேட்டு சந்திதோடு நடைபெறிக்கிறான் சந்திமுக கணபதி. ஆறுமுக நயினார் குரமகனை தாலி கட்டி கடற்கரையில போய் இருக்கான். அப்போ கடலை அடையில பெத்த தாய் கூப்பிடும் ஓசை 2 பேரும் என்னன்னு கேட்க வர மாட்டேக்கான். 3ஆவது பிள்ளை வேணும்னு கேட்டான். அப்ப
அந்த பிரம்மனுடைய சிரச ஒரு பிள்ளையாக்கி சரி பார்வதி கையில கொடுக்க வேண்டும் என்று சிவபெருமான் நினைத்து பிரம்மதேவன் சரசதிலே பிள்ளையாக பிறவி செய்தார். பிள்ளையாக பிறவி செய்து பாரதிய உமையவளே இந்த பாடகளை இன்பமுடன் வளர்ப்பாயம்மா பாரதியால் எனமதிலே பகவான் கொடுத்த போது
பள்ளியற தன்னதிலை மகனை விளையாடும் போது மாசானம் தன்னதிலை மாய பேச்சு மணி பேச்சு மங்கை வர பேச்சு அம்மா மாயாண்டி சுடலைய தீடும் சுடலைய அன்றே வளர்ப்பதாக ஒப்புக்கொண்டேமே மகனை பார்க்க வேண்டுமே வளர்க்க வேண்டுமே என்று சொல்லி மாணிக்க கைலாசம் வந்து மகனை அழைக்கிறார். எப்படி அழைக்கிறார் தெரியுமா? இந்த பேச்சியவா மயானத்துல இருந்தவர் தீரன் சுடலை ஈஸ்வரன் அந்த மாணிக்க தொட்டிலே மல்லிகைப்பூ மெத்தையிலே மகன் மாயாண்டி தூங்கி கொண்டிருக்கிறார். அப்ப பேச்சு அழைக்க ஏமா பிள்ளை அன்னைக்கே வளர்ப்பதாக ஒப்புக்கொண்டோமே, இன்னைக்கு நம்ம வளர்க்கக்கூடிய நம்ம கடமையாயிட்ட என்று அவன் மகனை அழைக்கிறாள். தில்லைவன கடமதியிலே சுடலையா தீரன் சுடலை ஈசா மாசான கடமதியிலே சுடலையா
வந்து பாட கிடத்தி அழுதை ஆண்டவா என் பிள்ளையோட ஆசையான பூமான் உங்களை மறந்து போனேன். இப்போ பூமானுடைய அருகாமையில இருக்கும் போது என் பிள்ளைய மறந்து போனேன் என்று சொல்ல ஆதி பராசக்தி ஆண்டவனை வழி அனுப்பி அவனை மகனை பார்க்க வருகிறாள். மகனை பக்கத்திலே வரும்போது மல்லிகைப்பூ வாழையெல்லாம் ஆண்ட பிணமாக அடுக்கி மலையவன் சிவபெருமான் இடத்திலே வந்து சொல்லுகிறார், ஈஸ்வரா இளையவா, பிள்ளையோரம் கேட்காதுக்கு பிணம் தின்பவனை தரலாமா? மதலை வரம் கேட்டதற்கு வாண்ட பிணம் தின்பவனை தரலாமா? அதனால இவன் கைலாயத்தில் இருந்தா கட்டாயம் எல்லாரையும் பிணமாக்கி முடிஞ்சிடும், இவனை பூலோகம் அனுப்புங்கன்னா. அப்போ மாயாண்டி சுடலை அழைத்து கேட்டு, மாயாண்டி சுடலை, அப்பா என் மகனே, மாணிக்க கைலாசம் மாண்டவனம் தின்னதுனால கைலாசம் ஆகாது, பூலோகம் போ அப்படின்னா. உடனே மாயாண்டி சொன்னார், எப்பா பூலோகம் போ என்று சொன்ன பின்னாடி நான் போக இருக்க மாட்டேன். ஆனால் நான் பூலோகம் போனோம்னா எனக்கு பிறந்த நாள் கொண்டாடி அனுப்பணும். ஒரு வருஷம் உன்னை வச்சிருந்து பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு தன்மை எங்களுக்கு கிடையாது. சொன்னல நீ இப்பவுமே தீரன், நீ இப்பவுமே பூலோகம் போ அப்படின்னு. ஒரு வருஷம் பிறந்த நாள் கிடையாது. இந்த பிறந்த நாள் என்ன தெரியுமா? எப்பா நீயும் அம்மாவும் காப்பு கட்டி நோம்பிருந்து 8 நாள் விரதம் இருந்து கைலாயத்துல 3 பீடம் போடணும். கன்னி மூலையில கற்பகச்சோட பக்கத்துல மண்ணால பீடம் போட்டு மாயாண்டின்னு எழுதணும். கல்லால சலையடித்து கண்கண்ட தீரன் சுடலை என்று எழுதணும். வெண்கலத்தால் சிலையடித்து வேந்தன் சுடலை என்று எழுதணும். பீடம் போட்டு திங்கக்கிழமை குடியழைத்து செவ்வாய்க்கிழமை கொடை போட்டு சாமாதி சாமம் போல எனக்கு ஒரு கோட்டை அரிசி பொங்கி ஒரே வடப்பா போடணும். முட்டையோடு முருங்கைக்காய் அவித்து வடைத்து வைக்கணும். தேங்காய் பழம் உடைத்து தீபாராதனை போடும்போது எனக்கு எதிர்த்தாப்புல 7 பழம் போடணும். சூடாடு சூடு பன்றி, பாலாடு பாலு பன்றி, கருங்கடா, கழுகு நட சேவல், 7வது படம்ல எனக்கு நரபலியும் வேணும். இத்தனைக்கு மேல எப்பா நீ எனக்கு மஞ்சளையை பூசி மாலையை போட்டு கோபுரமும் ஆகணும். தாய் பார்வதி மாடத்தி அம்மனுக்கு மஞ்சளையை பூசி மாலையை போட்டு ஆடணும். இப்படி நீங்க எனக்கு கொடை போட்டு கொடுத்து வேண்டிய வரங்களை தந்தால் பூலோகம் போவேன்னு சொன்னார். பார்வதி அன்னைக்கே 3வது பிள்ளை வேண்டாம்னு சொன்ன எப்படி கேட்காம பாத்தியா? இருந்தாலும் கவலை வேண்டாம். மாயாண்டி சுடலை தெய்வம் பிரம்மத்தி தோஷத்திலே பிறந்த மாபெரும் பெருந்தெய்வம் தீரும் சுடலை ஈஸ்வரர் கேட்டது போல் கைலாயத்திலே வேண்டிய பழி பூசைகளை அனைத்தையும் கொடுத்தார். காப்பு கட்டி நோம்பிருந்து கட்டாய விரதம் கொண்டு கைலாயத்திலே மண்ணால பீடம் போட்டு 3 பீடத்துக்கும் பேர் கொடுத்து திங்கக்கிழமை குடியழைத்து செவ்வாய்க்கிழமை கொடை போட்டு கோபாலன் வருகை தந்து வில்லு முரசு தட்டி வேடிக்கை மேலதாளத்தோடு கொடை போட்டு கொடுத்து அன்று இரவு சாமம் போல மலையவன் சிவபெருமான் மாயாண்டிக்கு ஆட, மங்கை பார்வதி மாடத்திக்கு ஆட, ஒரு கோட்டை அரிசி பொங்கி அடியார்கள் அனைவரும் பட்டு பயந்து பணிவு கழிவோடு ஒரு கோட்டை அரிசியை பொங்கி பீடம் போட்டு படப்பு போட்டு தீபாராதனை போடும்போது 7வது பலனில சூளாடு சூழ பன்றி, பாலாடு பாலு பன்றி, கருங்கடா கழுகுவிட சேவல் பழியை ஏற்றுக்கொண்ட மாயாண்டி 7வது படையிலே எருமக்கடையை கட்டியிருக்கே அப்பா. நரபலிதானே கேட்டேன், நரபலி எங்க என்று மாயாண்டி கேட்க சிவபெருமான் தெப்ப பிள்ளை கிருஷ்டிஸ்தார் மகுடமும் கையுமாக மாய கனியான் வந்து பிறந்தார். ஏ தெய்வ கனியானே, இந்த கைலாயத்தில் என் மகன் மாயாண்டி சுடலைக்கு நரபலி கொடுக்க வேண்டும். இங்க நரபலி கொடுத்தது போல பூலோகத்தில் அவன் எங்கெங்கு நிலையம் வச்சு நரபலி கேட்கிறானோ அதே இடமெல்லாம் நீயும் காப்பு கட்டி நோம்பிருந்து 8 தினங்கள் விரதமாக இருந்து நரபலியாக
கையை வெட்டி கால் இரத்தம் பலி கொடுக்க வேண்டும். நரபலி கேட்கும் இடமெல்லாம் நாக்கை வெட்டி இரத்தமானது பலி கொடுக்க வேண்டும் என்று சொல்ல மறையவன் சொல்லவும் மாய கனியானவன் கைலாயத்திலே மாயாண்டி சுடலைக்கு நாக்கையே அறுத்து நரபலியாக கொடுத்தான். நரபலியை வாங்கி கொண்ட மாயாண்டி வேண்டி எனல்லோ வரங்கள் வாங்கி ஈரன் சுடலத்தை வருவாரே கைலாச நாடும் விட்டு வாரபோது மக்கமா நகரில் ஒரு நிலைய வாங்கி தலங்கள் கண்ட தலங்கள் எல்லாம் தலங்கள் எல்லாம் தீர்த்தவாணி நின்று கொண்டு யான் எட்டோடு யான் எட்டு நாளா இறந்தது யான் செய்துவாரா ஈரன் சுடலை ஈஸ்வரர் இறஞ்சல் தாங்க முடியாமல் மங்கை பகவதி பார்த்தால் எந்த தீரன் சுடலை ஐயா என்னுடைய இடமதிலை அப்பா இடைஞ்சல் செய்ய மூடில் முன்ன உள்ள மூடி வைத்த திரவியம் ஏழு கிடார பணத்தையும் காவல் காத்து களஞ்சியத்தின் காவலனாக